ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸுக்கு சூட்டபிளான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இது நம்மளுக்கு நெறைய பசங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்குற விஷயம். சார் நான் கேர்ல்ஸா இருக்கிறேன். நான் என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல் விஷயம் உங்களுக்கு கேர்ல்ஸ் பொறுத்தளவு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து ரொம்ப நல்ல சாய்ஸா இருக்கும். அது இப்போதைக்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல பொறுத்தளவு உங்களுக்கு கெஸ்ட் ஹேண்ட்லிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது மட்டும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பொறுத்தளவு ஒரு ஏசில ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அ கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் லோடு கம்மியா இருக்கும். கேர்ல்ஸுக்கு சூட்டபிளா இருக்கும். இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து ஆ சொல்ல முடியுது. அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் பேவரேஜ் சர்வீஸ். ஃபுட் அண்ட் பேவரேஜ் சர்வீஸ் வந்து எப்பவுமே வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமா இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டா நான் சொல்லுவேன். அதே போல பார்த்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் பேவரேஜ் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் இருக்கட்டும், அதே போல பேங்க்வெட் இருக்கட்டும், இது போல சர்வீசஸ் எல்லாமே வந்து கேர்ல்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மியா இருக்கும். இதுக்கு நான் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 5க்கு 4ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு சர்வீஸ் பொறுத்தளவு கொஞ்சம் ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். அதனால வந்து நீங்க ரெஸ்டாரண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். ஆ அதே போல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சர்வீஸ் பொறுத்தளவு டக்கு டக்கு டக்குன்னு மேல வந்துரலாம். நீங்க போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா கேப்டனா போலாம். மேனேஜர் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களுக்கு எஃப்எம்பி சர்வீஸ்ல கேர்ல்ஸ் பொறுத்தளவு நல்லா ஒரு கெஸ்ட்டோட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிப்ஸ் வந்து நெறைய கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து நீங்க அதாவது பேசிக்கா நீங்க சர்வீஸ் அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் நீங்க போறீங்க அப்படின்னா, இப்ப நல்லா ஒரு மெட்ரோ சிட்டிலாம் இருக்குன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்க வந்து செகண்ட் சாய்ஸ் எஃப்எம்பி சர்வீஸா வச்சுக்கோங்க. 3வது வந்து ஃபுட் புரொடக்ஷன். இது வந்து 3வது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க வந்து விரும்ப மாட்டாங்க ஃபுட் புரொடக்ஷன். அதனால தான் நான் இது 3வது உங்களுக்கு சொல்றேன். பட் வந்து ஃபியூச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சஜஷன் அதாவது நெறைய பேர் நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தில என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் புரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் இடமா கூட வச்சுக்கலாம். பட் வந்து இது ஆர்டர் வைஸ் நான் பார்க்குறப்போ 3வது இடம் ஃபுட் புரொடக்ஷனு. ஃபுட் புரொடக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ பேக்கரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரா இருக்கும். அதாவது பேஸ்ட்ரியா போறீங்க, பேக்கரி செஃப்பா போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரா இருக்கும். நீங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 10 இயர்ஸ் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஒர்க் பண்றீங்க. அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆவல அப்படின்னா, நீங்க ஓன் பிசினஸ் பண்றதுக்கு பேக்கரி வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் 4வது சாய்ஸ் வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். இந்த ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவு உங்களுக்கு கிளீனிங் மேனேஜ்மெண்ட், ரூம் மேனேஜ்மெண்ட், பிசிக்கல் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது உடம்பு வந்து நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ற மாரி இருக்கும். அதனால இது ஹவுஸ் கீப்பிங் பொறுத்தளவு இதுதான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம். இது நிறைய கேர்ள்ஸ் வந்து விரும்பி எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸ்டார் ஹோட்டல்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா ஃபியூச்சர் இருக்கும் ஹவுஸ் கீப்பிங் பொறுத்தளவு. நீங்க பேசிக்கா போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் பண்ணிட்டு, சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் கிச்சன் கூட போலாம். அப்போ வந்து சீக்கிரமா வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரி வந்து புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில நல்லா ஒரு குரோத் ஆகலாம். இண்டஸ்ட்ரியில நல்லா ஒரு ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, 5வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அதாவது ஆஃபீஸ் அட்மிஷன் சாரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அட்மிஷன் இல்ல. அ ஆஃபீஸ் அட்மினுடைய ஜாப். 5வது பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸோடைய அட்மின் ஜாப்ஸ் வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். அட்மின் ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட், ஹெச்ஆர் இது போல எல்லாமே வந்துரும். இது நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வரலனாலும், பேசிக்கா வந்து இது 5த் சாய்ஸா வச்சுக்கலாம். கேர்ல்ஸுக்கு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஓவராலா சொல்ல போனோம்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஃபுட் புரொடக்ஷன், எஃப்எம்பி சர்வீஸ் இது 3 தான் என்னுடைய சாய்ஸ். அதுல வந்து ஃபுட் புரொடக்ஷன் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபுட் புரொடக்ஷன்ல பேக்கரி போறீங்க அப்படின்னா பேஸ்ட்ரி, பேக் அண்ட் பேஸ்ட்ரி வந்து நல்லா ஒரு ஃப்ளூயன்ட்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஃபியூச்சரு. அப்போ அதுக்கு வந்து எங்க போய் கத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா இன்ஸ்டியூட்டா, நல்ல காலேஜா சூஸ் பண்ணுங்க. அவங்ககிட்ட நீங்க அட்மிஷன் போடுறப்போ நான் ஸ்டார் ஹோட்டல்ல இதெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு கோல் வச்சுக்கின்னு பிளான் பண்ணி பண்ணுங்க. மோஸ்ட்லியா தமிழ்நாட்டுல இருக்கிற காலேஜஸ் எல்லாமே நீங்க சொல்ற மாரி தான் வந்து அட்மிஷன் போடுறப்போ, பேசி அதுக்கு தகுந்த மாரி தான் அவங்களும் அனுப்பிச்சு விடுவாங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ். எந்த இன்ஸ்டியூட்டும் எந்த காலேஜும் அனுப்புற மாரிலாம் கிடையாது. பட் வந்து நீங்க ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கங்க. என்கிட்ட நெறைய பசங்க சொல்றது, "சார் எங்க காலேஜ்ல வந்து அனுப்பல, பண்ணல, போலன்னு." அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்திக்கின்னு இது தகுந்த மாரி உங்களுடைய ஃபியூச்சர் வந்து இது பண்ணிக்கங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ் யாருனா ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதேபோல சேலரி பத்தி இருக்கட்டும், கோர்ஸ் பத்தி இருக்கட்டும், நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஷார்ட்டா நான் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட் எல்லாமே நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் எதா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் ஒரு ஹெல்ப்பா தான் இந்த வீடியோ போட்டுன்னு இருக்கேன். இது நான் இன்கம்க்காகவோ வேற எதுக்கும் போடல. அதனால நம்மளோட சேனலும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.